பாருக்கு புஸ்தக சுருளை வாசிக்கிறார். யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்னும் யூதா ராஜாவின் 5ஆம் வருஷத்து 9ஆம் மாதத்திலே எருசலேமில் இருக்கிற எல்லா ஜனத்துக்கும், யூதாவின் பட்டணங்களில் இருந்து எருசலேமுக்கு வருகிற எல்லா ஜனத்துக்கும் கர்த்தருக்கு முன்பாக உபவாசம் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டது. அப்பொழுது பாருக்கு கர்த்தருடைய ஆலயத்தின் மேற்பிரகாரத்தில் கர்த்தருடைய ஆலயத்து வாசலின் நடைக்கு அருகான சாப்பானுடைய குமாரனாகிய கெமரியா என்னும் சம்பிரதியின் அறையிலே அந்த புஸ்தகத்தில் உள்ள எரேமியாவின் வார்த்தைகளை ஜனங்கள் எல்லாரும் கேட்க வாசித்தான். சாப்பானுடைய குமாரனாகிய கெமரியாவின் மகன் மிகாயா அந்த புஸ்தகத்தில் உள்ள கர்த்தருடைய வார்த்தைகளையெல்லாம் வாசிக்க கேட்டபோது அவன் ராஜாவின் அரமனைக்கு போய் சம்பிரதியின் அறையில் பிரவேசித்தான். இதோ, அங்கே எல்லா பிரபுக்களும் சம்பிரதியாகிய எலிசாமாவும் செமாயாவின் குமாரனாகிய தெலாயாவும் அக்போரின் குமாரனாகிய எல்நாத்தானும் சாப்பானின் குமாரனாகிய கெமரியாவும் அனனியாவின் குமாரனாகிய சிதேக்கியாவும் மற்ற எல்லா பிரபுக்களும் உட்கார்ந்திருந்தார்கள். பாருக்கு ஜனத்தின் செவிகள் கேட்க புஸ்தகத்தில் உள்ளவைகளை வாசிக்கையில் தான் கேட்ட எல்லா வார்த்தைகளையும் மிகாயா அவர்களுக்கு தெரிவித்தான். அப்பொழுது எல்லா பிரபுக்களும் கூஷியின் குமாரனாகிய செலமியாவின் மகனான நெத்தானியாவினுடைய குமாரனாயிருக்கிற யெகுதியை பாருக்கினிடத்தில் அனுப்பி, ஜனங்கள் கேட்க நீ வாசித்துக் கொண்டிருந்த சுருளை உன் கையில் எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லச் சொன்னார்கள். ஆகையால் நேரியாவின் குமாரனாகிய பாருக்கு சுருளை தன் கையில் எடுத்துக்கொண்டு அவர்களிடத்துக்கு வந்தான். அவர்கள் அவனை நோக்கி, நீ உட்கார்ந்து கொண்டு நாங்கள் கேட்க வாசி என்றார்கள். அவர்கள் கேட்க வாசித்தான். அப்பொழுது அவர்கள் எல்லா வார்த்தைகளையும் கேட்கையில் பயமுற்றவர்களாய் ஒருவரை ஒருவர் பார்த்து பாருக்கை நோக்கி, இந்த எல்லா வார்த்தைகளையும் ராஜாவுக்கு நிச்சயமாய் அறிவிப்போம் என்றார்கள். அவன் வாய் சொல்ல, நீ இந்த வார்த்தைகளையெல்லாம் எவ்விதமாய் எழுதினாய், அதை எங்களுக்குச் சொல் என்று பாருக்கை கேட்டார்கள். அதற்கு பாருக்கு, அவர் தமது வாயினால் இந்த எல்லா வார்த்தைகளையும் உரைத்து என்னுடனே சொன்னார், நான் மையினால் புஸ்தகத்தில் எழுதினேன் என்றான். அப்பொழுது பிரபுக்கள் பாருக்கை நோக்கி, நீயும் எரேமியாவும் போய் ஒளித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் இருக்கும் இடத்தை ஒருவரும் அறியப்படாது என்று சொல்லி, பாருக்கு எரேமியா சொன்ன வார்த்தைகளை புஸ்தக சுருளிலே எழுதி அதை ஜனங்களுடைய கேள்விகள் கேட்க வாசிக்கிறார். எப்போதெல்லாம் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமாய் இருக்கிறார்களோ அப்போதெல்லாம் பாருக்கு புஸ்தக சுருளை அவர்களுக்கு வாசிக்கிறார். கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை புஸ்தக சுருளிலே எழுதி அதை ஜனங்களுடைய காதுகள் கேட்க வாசிக்க வேண்டும் என்னும் கட்டளை யோயாக்கீம் ராஜாவின் 4ஆம் வருஷத்திலே உண்டாயிற்று. கர்த்தர் எரேமியாவுக்கு கட்டளை கொடுத்து 1 வருஷத்திற்கு பின்பு யோயாக்கீம் ராஜாவின் 5ஆம் வருஷம் 9ஆம் மாதத்திலே பாருக்கு கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறார். ஒருவேளை பாருக்கு எரேமியாவின் வார்த்தைகளை எழுத மேலும் 1 வருஷம் எடுத்திருக்கலாம் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். பாருக்கு எரேமியாவின் வார்த்தைகளை சரியாக எழுதி அதில் உள்ள எழுத்து பிழைகளையெல்லாம் திருத்தி அதை புஸ்தக சுருளாக கோர்ப்பதற்கு சுமார் 1 வருஷ காலம் ஆயிற்று. இந்த மாதத்தில் எருசலேமில் இருக்கிற எல்லா ஜனத்திற்கும் கர்த்தருக்கு முன்பாக உபவாசம் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டது. ஒருவேளை கல்தேயருடைய முற்றுகையில் இருந்து தாங்கள் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காகவோ அல்லது தேசத்திலே மழை பெய்து தேசம் செழிப்படைய வேண்டும் என்பதற்காகவோ இந்த உபவாசம் செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கலாம். மழை தாழ்ச்சியை குறித்து எரேமியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம் எரேமியா 14:1. கர்த்தருக்கு முன்பாக உபவாசம் செய்ய வேண்டும் என்று எருசலேமில் இருக்கிற எல்லா ஜனத்திற்கும் யூதாவின் பட்டணங்களில் இருந்து எருசலேமுக்கு வருகிற எல்லா ஜனத்திற்கும் கூறப்பட்டது. ஒரு சிலர் பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொள்கிறார்கள்.
ஆனால் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கும் அவருடைய பிரமாணத்திற்கும் தூரமாய் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் மெய்யான தேவ பக்தி இல்லை. பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொள்கிறவர்கள் தெய்வ பக்தியினால் வரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உபவாசம் பண்ணினாலும் உபவாசத்தினால் வரும் வல்லமைக்கு அவர்கள் அந்நியராகவே இருப்பார்கள். உபவாசம் பண்ணும்போது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கர்த்தரை நினைவு கூர்ந்து உபவாசம் பண்ண வேண்டும். உபவாசம் பண்ணுகையில் நம்முடைய இருதயத்தை சுத்தம் பண்ண வேண்டும். நம்முடைய பாவங்களுக்கு விலக வேண்டும். இருதயமும் சுத்திகரிக்கப்படாமல் பாவத்திற்கும் விலகாமல் பெயருக்கு உபவாசம் என்று இருந்தால் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு நம்மால் தப்பித்துக் கொள்ள முடியாது. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். யோனா 3:10. பாரூக்கு எரேமியாவின் பிரசங்க செய்தியை ஒரு உபவாச நாளிலே சம்பிரதியின் அறையிலே வாசிக்கிறார். அந்த புஸ்தகத்தில் உள்ள எரேமியாவின் வார்த்தைகளை ஜனங்கள் எல்லோரும் கேட்க பாரூக்கு வாசிக்கிறார். பாரூக்கு கர்த்தருடைய ஆலயத்தின் மேற்பிரகாரத்தில் கர்த்தருடைய ஆலயத்து வாசலின் நடைக்கு அருகான சாப்பானுடைய குமாரனாகிய கெமரியா என்னும் சம்பிரதியின் அறையிலே அந்த புஸ்தகத்தில் உள்ள எரேமியாவின் வார்த்தைகளை ஜனங்கள் எல்லோரும் கேட்க வாசிக்கிறார். ராஜாவின் அரமனையில் சம்பிரதியின் அறை இருக்கிறது. அங்கே எல்லா பிரபுக்களும் சம்பிரதியாகிய எலிசாமாவையும் சமாயாவின் குமாரனாகிய தெலாயாவையும் அக்போரின் குமாரனாகிய எல்லாத்தானும் சாப்பானின் குமாரனாகிய செமரியாவும் அனனியாவின் குமாரனாகிய சிதேக்கியாவும் மற்ற எல்லா பிரபுக்களும் உட்கார்ந்திருக்கிறார்கள். பாரூக்கு கர்த்தருடைய ஆலயத்தில் புஸ்தகத்தில் உள்ள எரேமியாவின் வார்த்தைகளை வாசிப்பதை மிகாயா என்பவன் கேட்கிறான். இவன் சாப்பானுடைய குமாரனாகிய கெமரியாவின் மகன். மிகாயா பாரூக்கு வாசித்ததை கேட்டு ராஜாவின் அரமனையில் உள்ள சம்பிரதியின் அறைக்கு போய் அங்கே உட்கார்ந்திருந்த பிரபுக்கள் எல்லோருக்கும் தான் கேட்ட எல்லா வார்த்தைகளையும் தெரிவிக்கிறான். தேசத்தின் பிரபுக்கள் எருசலேமில் இருக்கிற எல்லா ஜனத்திற்கும் யூதாவின் பட்டணங்களில் இருந்து எருசலேமுக்கு வருகிற எல்லா ஜனத்திற்கும் கர்த்தருக்கு முன்பாக உபவாசம் செய்ய வேண்டும் என்று கட்டளை கொடுத்திருக்கிறார்கள். ஜனங்கள் எல்லோரும் பிரபுக்களின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய ஆலயத்திலே கூடி வந்து உபவாசம் பண்ணுகிறார்கள். ஆனால் உபவாசம் பண்ணுமாறு கட்டளை கொடுத்த பிரபுக்களோ ராஜாவின் அரமனையில் உள்ள சம்பிரதியின் அறையிலே கூடியிருக்கிறார்கள். ஜனங்கள் உபவாசம் பண்ணும்போது பிரபுக்கள் உபவாசம் பண்ணாமல் இருக்கிறார்கள். ஜனங்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பிரபுக்களோ அரமனையிலே தங்கள் சொந்த கதைகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மிகாயா ராஜாவின் அரமனையில் உள்ள சம்பிரதிகள் அறைக்கு போகிறார். அங்கே உட்கார்ந்திருக்கிற பிரபுக்களிடம் பாருக்கு வாசித்த செய்திகள் எல்லாவற்றையும் சொல்லுகிறார். அப்பொழுது எல்லா பிரபுக்களும் கூஷியின் குமாரனாகிய சிலேமியாவின் மகனான நெத்தானியாவினுடைய குமாரனாய் இருக்கிற யெகூதியை பாரூக்கினிடத்தில் அனுப்பி, ஜனங்கள் கேட்க நீ வாசித்துக் கொண்டிருந்த சுருளை உன் கையில் எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லச் சொன்னார்கள். ஆகையால் நேரியாவின் குமாரனாகிய பாரூக்கு சுருளை தன் கையில் எடுத்துக்கொண்டு அவர்களிடத்திற்கு வருகிறான். பிரபுக்கள் பாரூக்கை நோக்கி, நீ உட்கார்ந்து நாங்கள் காதுகள் கேட்க வாசி என்று சொல்லுகிறார்கள். பாரூக்கும் அவர்கள் கேட்க புஸ்தகத்தில் உள்ளவைகளை வாசிக்கிறான். பிரபுக்கள் பாரூக்கு வாசித்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் கேட்கையில் பயப்படுகிறார்கள். பிரபுக்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி பார்க்கிறார்கள். அவர்கள் பாரூக்கை நோக்கி, இந்த எல்லா வார்த்தைகளையும் ராஜாவுக்கு நிச்சயமாய் அறிவிப்போம் என்று சொல்லுகிறார்கள். அப்போஸ்தலர் பவுல் தன்னுடைய சாட்சியை சொன்னபோது பேலிக்ஸ் ராஜா பயப்பட்டான். அதுபோலவே பாரூக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்கும் போது அதை கேட்டு யூதாவின் பிரபுக்கள் பயப்படுகிறார்கள். கர்த்தர் தம்முடைய நீதியினால் ஜனங்களை கடிந்து கொள்கிறார். கர்த்தர் சொல்லியிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் ஏற்கனவே ஓரளவு நிறைவேறி இருக்கிறது. மீதமுள்ள தீர்க்க தரிசனமும் சீக்கிரத்தில் நிறைவேறக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது. இதனால் பிரபுக்கள் எல்லோரும் பாரூக்கு வாசித்த வார்த்தைகளை கேட்டு பயப்படுகிறார்கள். பாரூக்கு புஸ்தகத்தில் உள்ள எரேமியாவின் வார்த்தைகளை ஜனங்கள் எல்லோரும் கேட்க வாசித்தான். அதை கேட்டு ஜனங்கள் பயப்பட்டார்களா என்றும் அவர்களுடைய மனநிலை எப்படி இருந்தது என்பதும் தெளிவாக தெரியவில்லை.
ஆனால் பிரபுக்களோ பாரூக்கு வாசித்த வார்த்தைகளை கேட்டு பயமுற்றவர்களாய் ஒருவரை ஒருவர் நோக்கி பார்க்கிறார்கள். பாரூக்குக்கு என்ன பிரதியுத்தரம் சொல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஆகையினால் இந்த வார்த்தைகளை எல்லாம் ராஜாவுக்கு நிச்சயமாய் அறிவிப்போம் என்று சொல்லுகிறார்கள். பாரூக்கு தான் வாசித்த வார்த்தைகளை எல்லாம் எப்படி எழுதினான் என்பதை அறிந்து கொள்ள பிரபுக்கள் விரும்புகிறார்கள். நீ இந்த வார்த்தைகளை எல்லாம் எவ்விதமாய் எழுதினாய், அதை எங்களுக்கு சொல் என்று பிரபுக்கள் பாரூக்கை கேட்கிறார்கள். அதற்கு பாரூக்கு, அவர் தமது வாயினால் இந்த எல்லா வார்த்தைகளையும் உரைத்து என்னுடனே சொன்னார். நான் மையினால் புஸ்தகத்திலே எழுதினேன் என்று சொல்லுகிறான். ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டு பாரூக்கை அங்கீகரித்தால் பிரபுக்களும் பாரூக்கை அங்கீகரிப்பார்கள். ஆனாலும் யோயாக்கீம் ராஜாவுடைய மனது எப்படிப்பட்டது என்று பிரபுக்களுக்கு நன்றாய் தெரியும். அவன் கர்த்தருக்கும் பயப்பட மாட்டான், கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கும் பயப்பட மாட்டான். ராஜா பாரூக்கு வாசித்த செய்திகளை கேட்டு பாரூக்கையும் எரேமியாவையும் தண்டிப்பதற்கு வாய்ப்புள்ளது. அப்பொழுது பிரபுக்கள் பாரூக்கை நோக்கி, நீயும் எரேமியாவும் போய் ஒளித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் இருக்கும் இடத்தை ஒருவரும் அறியப்படாது என்று சொல்லுகிறார்கள். பிரபுக்கள் பாரூக்கையும் எரேமியாவையும் பாதுகாக்கிறார்கள். யோயாக்கீம் ராஜா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்புவதற்கு பதிலாக கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன எரேமியாவின் மீதும் பாரூக்கின் மீதும் கோபப்படுவதற்கு வாய்ப்புள்ளது. பாரூக்கு எரேமியாவுக்கு விரோதமாக சதி செய்யவில்லை என்பதை உறுதி பண்ணிக் கொள்கிறார்கள். எரேமியா சொல்லித்தான் தான் அந்த வார்த்தைகளை மையினால் புஸ்தகத்தில் எழுதியதாக பாரூக்கு உறுதி பண்ணுகிறான். அதன் பின்பே பிரபுக்கள் எரேமியாவையும் பாரூக்கையும் பாதுகாக்கிறார்கள். கெமரியா என்பவன் அஹிகாமின் சகோதரன். இவனும் எரேமியா 29 3வது வசனத்தில் கூறப்பட்டிருக்கும் கெரேமியாவும் வெவ்வேறு நபர்கள். இவன் இல்கியாவின் குமாரன். சாப்பான் என்னும் சம்பரதி என்பவன் யோசியாவின் நாளில் சம்பரதியாக இருந்தவன். இக்காலத்தில் எலிசாமா என்பவனும் சம்பரதியாக இருக்கிறான். ஒரே காலத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் சம்பரதிகளாக இருந்திருக்கிறார்கள். கெமரியாவின் மகன் மிகாயா என்பவன் பாருக்கு வாசித்த எல்லா வார்த்தைகளையும் கேட்டான். ஜனங்கள் அந்த வார்த்தைகளையெல்லாம் கேட்ட விதத்தையும் கவனித்தான். உடனடியாக ராஜாவின் அரமனைக்கு சென்று அங்கு கூடியிருந்த பிரபுக்களிடம் பாரூக்கு வாசித்த தீர்க்க தரிசன வார்த்தைகளையெல்லாம் அறிவித்தான். பிரபுக்கள் ஒரு செய்தியாளரை அனுப்பி பாரூக்கை தங்களிடத்தில் வருமாறு அழைத்தார்கள். தங்களிடம் புஸ்தக சுருளை வாசிக்குமாறு கூறுகிறார்கள். பாரூக்கும் அவர்கள் சொற்படியே பிரபுக்கள் மத்தியில் வந்து அவர்கள் கேட்க புஸ்தக சுருளை வாசித்தான். பிரபுக்கள் அந்த வார்த்தைகளை கேட்டபோது, இந்த வார்த்தைகள் எல்லாம் எவ்விதமாய் எழுதினாய், அதை எங்களுக்கு சொல் என்று பாரூக்கை கேட்டார்கள். எரேமியா தனது வாயினால் உரைத்த எல்லா வார்த்தைகளையும் தான் மையினால் எழுதியதாக பாரூக்கு அவர்களுக்கு கூறுகிறான். பிரபுக்கள் பாரூக்கையும் எரேமியாவையும் யாரும் அறியப்படாத ஓரிடத்தில் தங்களை ஒளித்துக் கொள்ளுமாறு கூறுகிறார்கள். ஆனால் எரேமியாவோ காவற்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கிறார். அவரால் எங்கும் தப்பித்து போக முடியாது, எங்கும் ஓடி ஒளிந்து கொள்ளவும் முடியாது. 22 வருஷங்களாக எரேமியா தன்னுடைய வாயினால் கூறிய தீர்க்க தரிசன வார்த்தைகளையெல்லாம் பாரூக்கிடம் மறுபடியும் கூறுகிறார். அத்துடன் மேலும் புதிய தீர்க்க தரிசனங்களும் சேர்க்கப்படுகிறது.